2024 நாடாளுமன்ற தேர்தல் நம்ம இப்போ நீலகிரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் இருக்கிறோம். இந்த தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த தேர்தல் வந்து எல்லாருமே உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தல் வந்து நான் வந்து 8 தேர்தல் சந்திச்சிட்டேன். இந்த இது வந்து 7 தேர்தலும் நல்லா இருந்தது. ஆனால் இந்த தேர்தல் தான் எனக்கு ஒரு சவாலாக இருக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய வேட்பாளர் சொல்கிறாரு. நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? நான் கிட்டத்தட்ட 42 வருஷம் திமுகவில் இருக்கேன். கோடநாடு நம்மள ஏரியாவே கோடநாடு தான். சுண்டெட்டி கிளை செயலாளர். இப்போ சொல்ல போனேன்னா அவர் சொன்ன தப்பு. அவர் 2 லட்சத்துக்கு மேலே இப்போ ஜெயிச்சிட்டார். ஏன்னா எங்களுக்கு அப்போ ஆப்னெட் பார்ட்டி இல்லை. இப்போ இங்கே வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை ஆப்னெட்டில். அண்ணன் வந்து 2 லட்சத்துக்கு மேலே ஜெயிச்சிட்டார். இது உண்மை. யார் வந்தால் தடுக்க முடியாது. லீடிங் தான் இப்போ என்னணும் ஜெயிச்சாச்சு. அது யார் வந்தால் தடுக்க முடியாது. இந்த கிராம சைட்லலாம் இப்போ போய் பரப்பிட்டு இருக்காங்க. நம்ம படுகாசெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு அந்த மாதிரி போய் பிரச்சாரம். அது அப்படி இல்லை. நாங்கள்லாம் படுகாசு தான். இன்றைக்கி நம்ம நின்று அத்தனை பேருமே படுகாசு தான். நாங்கள் அத்தனை பேருமே ஓட்டு போட்டால் தான் நம்மளுக்கு நாளைக்கு நல்லது. வருஷத்துக்கு 12,000 ரூபா காசு யார் தருது? படுகாசு ஓட்டு போடலன்னு படுகாசு தருவாங்களா? அந்த மாதிரி இல்லை. நம்ம மாற்றுக் கட்சிக்காரனுங்க இந்த மாதிரி பரப்புகிறாங்க. அது தப்பு. நீலகிரியில் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து இன்றைக்கி அந்த கலைஞர் தளபதி ஸ்டாலின் கொடுத்தா அந்த 12,000 ரூபா மாதம் 1000 ரூபா கொடுக்குறது மகளிர் தொகை எல்லா கஷ்டத்தையும் தீர்த்தாச்சு எல்லாத்துக்கும். அப்புறம் ஃப்ரீ பஸ்ஸு நம்ம ஊரில் என்னாச்சுன்னா நீலகிரி ஃபுல்லாக சுத்தமாக இதில் ஊட்டியிலேருந்து இங்கே வரும்போது 30 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. ஸோ எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. வீட்டில் ஏறினேன்னா ஊட்டிக்கு போய் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம். படத்துக்கு தான் டிக்கெட் வாங்கணும். சும்மா ஏறி உட்கார வேண்டியது நிலைமை. எல்லாமே எந்த பொம்பளையாவது நீ தளபதி ஸ்டாலின் பஸ் ஃப்ரீயாக கொடுத்தாச்சு ஓட்டு போட இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் செய் நன்றி மறக்காம அது எவன் என்ன பண்ணால் சரி நம்மளுக்கு விருந்தோம்பலும் நன்றி, அதாவது நன்றி மறக்காமல் இருப்பது நம்ம படுகை சமுதாயத்தில் ஒன்று முக்கியமானது. இந்த பஸ் ஏறுறதே பைசா கொடுக்கல ஒன்று. 2வது இந்த 1000 ரூபா. 3வது இந்த காலை உணவு திட்டம். அது மெயின். எங்களுக்கெல்லாம் காலை நேரத்தில் இருந்துச்சு தோட்டத்துக்கு போகிறோம். பசங்க சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது. நாளை இப்போ இந்த வருஷம் வந்து போன வருஷம் 2 லட்சத்தி சில்லற ஓட்டில் அண்ணா ஜெயிச்சார். என்னுடைய கணக்கில் இன்றைக்கி 3 லட்சம் வரும். என்னுடைய கணக்கு. நான் 40 வருஷமாக கட்சியில் இருக்கேன். போன எலெக்ஷனில் கூட நான் அண்ணா பூத்தில் உட்காந்தாலும் கவுண்டிங்கில் போனேன். இன்றைக்கி கவுண்டிங் போக போகிறேன். கண்டிப்பாக 3 லட்சம் நீங்கள் வேணும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. 3 லட்சத்துக்கு மேலே ஜெயிக்கிறாரு. வெற்றி உறுதி வித்தியாசம் தான். நம்ம சூப்பராக இருக்கு. எல்லாம் பொறுத்து எல்லாம் இந்த ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பொய் பிரச்சாரத்தில் நம்பாதீங்க. அவர் ஜெயிச்சு நல்லா கை கோத்து கொடுப்பாரு. இப்போ வரும்போது தேர்தல் அறிவிக்கும் போதே வெற்றி உறுதியாச்சு. ஒன்றும் பிரச்சனை. அவர் ஜெயிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி லீடிங் கொண்டு தான் இப்போ வாங்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. யார் வந்தால் தடுக்க முடியாது. முருகன் சுண்டெட்டி எல்லாமே சுண்டெட்டி முருகன் தான் கூப்பிடுவாங்க. நான் 42 வருஷம் கட்சி 8 எலெக்ஷன் சந்திச்சிட்ருக்கேன். எம்பி எலெக்ஷன் பிரபு இருக்கும்போது தண்டாபாணி சிடி தண்டாபாணி, அப்புறம் நம்ம கோபாலகிருஷ்ணன், அப்புறம் அண்ணன் 3 டைமு. எல்லாத்துலேயும் நான் பேச்சாளர். நான் மைக்கில் தான் பேசுவேன். ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். சாதா கிளை தொண்டனாக தான் இருப்பேன். எல்லாம் என்னை சுவரொட்டி தொண்டன் கூப்பிடலாங்க. அவ்வளோதான். ஓகே தேங்க்யூ.